நண்பர்களே, இன்னைக்கு அப்பா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியலப்பா. தெரியக்கூடாதுல, அதனால ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்பா என்னது இது? நண்பர்களே, நான் திருச்சி வண்டிக்கு போனேன். நண்பர்களே, டியூட்டி ஆக்டிங் டிரைவராக போனேன். நம்ம கஸ்டமரு வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கும் சொல்லாதீங்க, தயவு செய்து ஓசி சோர்னு சொல்லாதீங்க. நான் வண்டி ஓட்டி கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டினேன். அவங்க பிரியப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் அது ஒரு சின்ன ஒரு கதையே இருக்குது. இந்த பிரியாணிக்கு ஒரு கதையே இருக்குது. பிரியாணி இது எங்கே வேணும்னா நம்ம பாபா, அது என்ன போட்டு என்ன பேரு? தொப்பி பாப்பா. ஆமாப்பா, தொப்பி பாப்பான்னு ஒரு கடை இருக்கு திருச்சி ஏர்போர்ட்டை போகிற வழியில். என்னது தொப்பி வாப்பாவா? பாபா. ஆமா, தொப்பி வாப்பா. தொப்பி வாப்பாவில் வாங்கின பிரியாணி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இன்னைக்கு தமிழே எழுதியிருக்கு பாருங்க. ஆஹா, அடாடாடாடா, தொப்பி வாப்பா நண்பர்களே. இது ஒன்றும் ப்ரமோஷன்லாம் இல்லை, இது காசு கொடுத்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க கஸ்டமரு. நான் வண்டி ஓட்டி போனேன் அவங்களுக்கு. பாருங்க, தொப்பி வாப்பா சூப்பர் பிரியாணி நண்பர்களே. இந்த பக்கத்து இது என்ன பிரியாணி தெரியுமா? என்ன பிரியாணி? கறி பிரியாணி. மட்டன் பிரியாணி. சொல்லு. மட்டன் பிரியாணி. பாயலுடா, நீ திருந்த மாட்டடா, எனக்கெல்லாம் சம்பந்தம் இல்லடா நண்பர்களே. ஐயோ அப்பா, அது கொடுப்பா. மட்டன் பிரியாணி கொட்ட தெரிஞ்சு ரசா. இப்ப நம்ம அப்படியே அந்த தட்டுல கவுத்த போறோம். ஒட்டுங்கடா. சூப்பர். அப்படியே கேக் மாதிரி இருக்கு நண்பர்களே. கேக் மாதிரி தான் இருக்கு. ஆனா நண்பர்களே, இது ஒரு விஷயம் என்னன்னா, நான் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு கூட அதில் மிச்சமாகி போச்சு. என்னால் மிச்சமானா நான் உண்மையை சொல்கிறேன். சரி, என் பிள்ளைகளுக்கு எப்படியா கொண்டு போவோம் கொஞ்சோண்டு. இந்த பிள்ளை என் மகளுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சரி, கொஞ்சம் நாளும் கொண்டு போவோம். திங்க போனால் அந்த மனசு எனக்கு கேட்கல. சரி, பிள்ளையை கொண்டு போவோம்னு சொல்லி நான் சாப்பிட்டதை பார்சல் கட்ட சொன்னேன். அப்போ கஸ்டமர் கேட்டாங்க, என்னங்க ஏங்க கஸ்டமர் சொன்னீங்க? என்னால் முடியல சார், நான் கொஞ்சம் பார்சல் கட்டிக்கிறேன்னு. அப்போ அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு, சரி ரைட்டு ஓகே, ஒரு இன்னொரு பிரியாணி பார்சல் கட்டுங்கன்னு. அந்த மனசு தான், அந்த கஸ்டமருக்கு அந்த மனசு தான். நான் கேட்கல. இந்த பிரியாணி பார்சல் கட்டுற பார்த்துட்டு கஸ்டமர் பேரை சொல்ல விரும்பலை நான். உடனே ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க நண்பர்கள. ரொம்ப மகிழ்ச்சி, அந்த கஸ்டமருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டினேன். சும்மா யாரும் சொல்லக்கூடாதுப்பா, அடிச்சே விடுவாங்க. ஆத்தாடி கிளப்பி விட்ட ஒரு இழப்ப. பேரெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, தப்பு. நம்ம சொன்னோம்னா கன்னத்தில் விழுது. அப்பு சொல்லு. சொன்னோம்னா நம்ம கன்னத்தில் விழுங்க. அப்பு அப்பு. நம்ம பேசுறது எல்லாம் தப்பு. நான் மிச்சம் வச்ச பிரியாணி ஏமா கைவிடத்தான் என் பொண்டாட்டிக்கு கொண்டு வந்தேன் நண்பர். இதில் பீஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. திருச்சியில் சாப்பிட்டு மிச்சம் கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டேன். அப்புறம் தான் முடிஞ்சு. இது உனக்கு தான் 2 பீஸ் சிக்கன் 65. எப்படி? இது நான் கட்டுறதை பார்த்து கஸ்டமரே, ஆனால் இது ஒன்றும் கையெல்லாம் படல, இது பார்சல் கட்டிக்கிட்டு கொடுத்துருக்கேன். சரி, என்கிட்ட போங்க. தாங்க உனக்கு ஒன்று வச்சுக்கோ, மது ஒன்று வச்சுக்கோ. எனக்கு தான் இது. அது உனக்கு தான் வை. இரு, இப்போ பிரியாணி பாறை இருக்குது. இது அம்மாவுக்கு, இது உனக்கா? பெரிய தட்டா பீஸு கிட்டத்தட்ட வாடி. இங்கே ஒரு பீஸு எத்தனை பீஸு வர? அடடா, சரியான சரி. மட்டன் பிரியாணின்னா அருமையாக சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கு. வர மனசார போட்டிருக்காங்கப்பா பீஸு. அடடா, இங்கே வரு. 1 அடடா 1. எத்தனை பீஸ் வரும் நம்மள? 1 2 3 4 5. சரியான பீஸ் 5 6. இங்கே வரு. ஒரு மட்டன் பிரியாணியில் எத்தனை பீஸ் இருக்கு பாருங்க நண்பர்களே. உண்மையிலேயே தொப்பி வாப்பா, தொப்பி பாபாவா வாப்பா வந்தல, தொப்பி வாப்பா. உங்களுக்கு ஒரு சல்யூட்டு. அந்த நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. அதனால தான் கொஞ்சம் என் பிள்ளைகள் கொண்டாடணும்னு கொஞ்சம் கொண்டு வந்தேன். ஆனால் அடுத்து வந்தால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொப்பி வாப்பா பிரியாணி கடை ஓனர் பார்த்தீங்கன்னா, அடுத்து வரும் போல் எனக்கு நீங்கள் பிரியாணி கொடுத்தா மட்டும் போதும். ஓகேவா?
அங்கே இருந்த லேபர்லாம் சூப்பராக சுடு தண்ணி கொடுத்தாங்க. இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி அவங்களாம் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த கடை எங்கே இருக்கு? அப்ப பிரியாணி சாப்பிட்டோன்னா சுடு தண்ணி குடிக்க வேணாமா? அதனால கொடுத்தாங்க. குடிங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சி ஏர்போர்ட்டை போகிற வழியிலே இருக்குது. அதாவது இங்கேருந்து ஏர்போர்ட் போகிற வழியில் லெஃப்ட் சைடே இருக்குது. போனால் சூப்பராக இருக்குது. சாப்பிடுங்க. தால் சாவெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கூட தால் சாவெலாம் அப்படியே புளிப்பு காரமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்க, தயிர் வெங்காயம் 2 கொடுத்துருக்காங்கப்பா. இதுக்கு ஒரு வெங்காயம், இதுக்கு ஒரு வெங்காயம் பாருங்க, 2 வெங்காயம் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே தொப்பி வாப்பான்னு சொல்லவே வேணாம், அருமையாக இருக்குது. போய் சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க 3 பேருக்கு பிடிச்சி கொடுக்குறேன். 2 இது யாருக்கு? மதுக்கா? பாருங்க பாருங்க, போதுமான பாருங்க. போதுமா? ஓகேவா? ஓகே, போதும். சர்மி உனக்கு? இது அம்மாவுக்கு போதும். நீ சாப்பிடுதா? உனக்கு வைக்கணும் கொஞ்சம். கோவப்பட்டுருவா அப்புறம். ஏய், நான் கையை சேட்டை பண்ணக்கூடாது முத்துலட்சுமி. நல்லா இருக்கா? ஒரு மணி நேரம். ஏய், நல்லா அருமையாக இருக்கு. போதுமாடா, கொஞ்சம் வைக்க போகிறோம். இது உனக்கு இந்தா. இப்போ பீஸுகளை பிரிச்சிருவோமா? பிரிச்சிருவோம். அது உனக்கு இந்த எலும்புலாத பீஸு. ஓகேவா? உனக்கு எலும்புலாத வேணுமா? இந்தா. ஓகே, அம்மாவுக்கு 3. அது உனக்கு இன்னொன்று வேணுமாடா? போதுமா? இன்னொன்று சாப்பிட்றேன். இந்தா, இது போடுவா வேணாமா? நீ இது 2 சாப்பிடு, சரியா? என்னடா ஒரு பீஸை காண கொண்டு பார்க்குறேன், அடிச்சிட்டாளா? அடி வெக்கம் கட்டவளை. இந்த இதுக்கு நீ விளைஞ்சலையமா போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க? நண்பர்களே, ஒரு பீஸ் ஆட்டையை போட்டா நண்பர்களே. இதுக்கு எதுக்கு நீ விளைஞ்சி எப்படி எடுத்தாவா? இப்போ இல்லை கேமராவில் செக் பண்ணா தெரிஞ்சு விடுவோம். வரலாறு பழக்கம், பிள்ளைங்க சாப்பிட பழக்கம். கை வரும், அப்படியே எடுத்துடும். எல்லா வீடியோலும் அப்படித்தான் பண்ணுறாள். அப்போ ஐயோ, நீ சொல்லக்கூடாதா? சித்தி பை போட்டோல அல்லையே அப்படிதான். உனக்கு வெங்காயம் அது இந்த போல சேர்ப்பு எடுத்துருச்சு. நீ எடுத்துன்றதுனால. சரி, உனக்கு மது உனக்கு என்னடா வெங்காயம்? மோரா? அதில் இருக்குதா பாய் மோர்? ஊற்றவா? ஓகே. தால்சா இருக்கு வேணா? தால்சா சூப்பராக இருக்குப்பா. தால்சானா எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியாது. ஜூஸு எடுத்து சாப்பிடுதா? எடுத்து அடி. சூப்பராக இருந்தால் கொஞ்சம் அப்படியே தால்சா இதை ஊற்றி அப்படியே பனைஞ்சு தொட்டு சாப்பிட்டு வர சூப்பராக இருக்கும். அது உனக்கு கொஞ்சம் வைக்கா? கொஞ்சோன்றா ஷாப்பா. ஓகே, இப்போ தான் நம்மள எனக்கு திருப்தியாக இருக்குது. உண்மையிலே நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் என் பிள்ளை நினைப்போ அது வந்துடும். வேணாண்டா, நீ சாப்பிட்றா. அதுதான் அந்த மனசு தான். சூப்பராக இருக்கா? அப்போ தொப்பி வாப்பா கடை பிரியாணி செம்ம நண்பர்களே. தொப்பி வாப்பா ஓகே. திருச்சி அவ ஆட்டை போட்டு திருச்சி போதும் 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 போதும். அப்பா களி மெல்லவே முடியலையா? இந்த அம்மிக்கல் இருக்கா? எடுத்து வாங்க, அரைச்சி கொடுக்கவா? அம்மிக்கல்ல வச்சு மெண்டு தின்னு நல்லா இருக்கும். ஓகேவா? நல்லா மெல்லு 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 மெல்லு. ஓகே நம்மளே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹேப்பியாக இருக்குது. நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு பிரியாணி கிடச்சிருச்சு, அதோட மகிழ்ச்சியாக இருக்குது. தயவுசெய்து கமெண்ட்டை வந்து தவறாக பண்ணாதீங்க. பண்ணாலும் நான் ஒன்றும் வருத்தப்படக்கூடாதுல. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி மதுமிதா. எல்லாரும் வண்டி ஓட்டுங்க. ஓகே, நன்றி. பாய் பாய்.